மத்திய மாநில பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான தேசிய பயிலரங்கத்தை 60 நாட்கள் கொண்ட தொடர் பயிலரங்கமாக வெற்றிகரமாக நடத்தி வரும் பொள்ளாச்சி நாகாமா கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழ்துறைக்கும் இரவு பகல் பாராது பயிலரங்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் முனைவர் அருள்ஜோதி அவர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்கள். இன்று 39வது நாள் சிறுகதை குறித்த பயிலரங்கம் எனும் நிலையில் நான் பேச வந்திருக்கின்றேன். நெட், செட், ஜேஆர்எஃப் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று சிறந்த பேராசிரியர் தகுதியுடன் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பணிபுரியும் உன்னத லட்சியத்துடன் இந்த பயிலரங்கத்தில் பயிற்சி பெற்று வரும் எனதருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் லட்சியம் நிறைவேற என் வாழ்த்துக்களை கூறி இன்றைய பயிலரங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். நவீன சிறுகதையின் தோட்ட வளர்ச்சி அடிப்படையில் முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை என்பதாக ஜெயமோகன் போன்ற எழுத்தாளர்கள் வகைப்படுத்தி திறனாய்வு செய்திருக்கின்றார்கள். சிறுகதை இலக்கியத்துக்கு வித்திட்ட மணிக்கொடை காலம், அதை அடுத்த காலம் என்று விவரித்தால் நேரம் போதாது. ஆகவே எம்ஜிஎம் கல்லூரி முன்மாதிரியாக அளித்த பல்கலைக்கழகம் நிதி நல்கை குழு தேசிய நுழைவுத் தேர்வுக்கான தமிழ் பாடத்திட்டத்தின்படி தகவல்களை திரட்டி தர உள்ளேன். சிறுகதை தலைப்பில் 21 சிறுகதை ஆளுமைகள் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இவர்களது சிறுகதை படைப்பாக்க செய்தியை ரத்தின சுருக்கமாக விளக்கிட விளைகின்றேன். பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதைப் போல நாம் ஆரம்பிக்கலாம். முதலாமவர் வவிசு ஐயர் அவர்கள். ஆண்டு 1881 முதல் 1925 வரை புதிய தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் தந்தை என்று போற்றத்தக்க பெருமைக்குரியவர். திருச்சி வருகநேரியில் பிறந்தார். வருகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம் என்பதன் சுருக்க பெயரே வாவேசு ஐயர் என்பதாகும். தேசபக்தன் ஏட்டில் உதவியாசிரியராக பணியாற்றியவர். எழுத்தின் மூலம் நாட்டுப்பணிகளை ஆற்றி வந்தார். வாவேசு ஐயரின் சிறுகதைகள் மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதைகள் என்ற பெயரில் 1927ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த கதைகள் யாவும் ஐயர் புதுச்சேரியில் இருந்தபோது எழுதப்பட்டவையாகும். இந்த தொகுப்பில் 8 கதைகள் உள்ளன. அவை குளத்தங்கரை அரச மரம், மங்கையர்க்கரசியின் காதல், காங்கேயன், கமலா விஜயம், அழேன் லக்கே, எதிரொலியாள், லைலா மஜ்னூன், அனார்கலி, ஆகிய 8 கதைகள் காதலும் வீரமும் அவர் கையாண்ட முக்கிய பாடுபொருள்கள். வாவேசு ஐயர் பழந்தமிழ் காப்பியங்களில் உரித்தளித்தவர். அதன் காரணமாக காவியப்பாங்கும் நாடக உத்திகளும் அவர்தம் கதைகளில் மிகுதியும் காணப்படுவதாக திறனாய்வாளர்கள் கூறுகின்றனர். மங்கையர்க்கரசியின் காதலும் காங்கேயன் கதையும் கயாலிக் மகாகவியான உஷேனுடைய காவியங்களின் பந்தாவில் எழுதப்பட்டிருக்கின்றன என்று அவரே கூறியிருக்கிறார். ஐயர் சிறுகதையின் மூலம் சமூக மாற்றம் காண விளைந்தவர். அழேன் லக்கே என்ற கதையில் குடும்பத்தை விட நாடு உயர்ந்தது என்பதையும் நாட்டு விடுதலையே கண்ணென கருதத்தக்கது என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். கதைமாந்தர் கூறுவதாக அமைந்த கதைகளை விட ஆசிரியர் கூற்றாக வரும் கதைகளே மிகுதி. பாத்திரங்களின் சுயசரிதை பேச்சுக்கள் மூலம் உணர்ச்சிகளை சூசனைப்படுத்துவது அவர் மேற்கொண்ட தனி நெறி, அதாவது புது நெறி. வாவேசு ஐயர் சூசியை, அதாவது குறிப்பினை
கதை தலைப்பில் கூறியிருப்பார். இதற்கு அவர் தரும் காரணம், தலைப்பில் எழுதியிருக்கும் சூசிகைகளை படிக்காமல் கதைகளை படிக்க ஆரம்பித்தால் சுவை அதிகமாக தெரியும். ஆனால் ரீதி புதிதாகையால் சிலருக்கு விளங்காமல் போகலாம். ஆகவே சூசிகையை சேர்த்திருக்கின்றேன் என்கிறார். ரீதி புதிது என்பது புதிய இலக்கிய வடிவம் என்பதை குறிக்கிறது. ஐயர் எழுதிய 8 கதைகளில் ரீதி புதிதாக அமைந்த கதை குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையாகும். குளத்தங்கரை அரசமரம் அந்த காலத்தில் ஒரு எரியும் பிரச்சனையாக இருந்த இளமை மனத்தை விமர்சிக்கிறது. குளத்தங்கரையில் உள்ள அரசமரம் தன் வாழ்வில் கண்ட ருக்மணி என்னும் பெண்ணின் கதையை கூறுகிறது. விளையாட்டுக்காக கூட பெண்ணாய் பிறந்தவளின் மனதை கசக்க வேண்டாம் என்று கதை முடிகிறது. இந்த கதை குறித்து இன்னொரு விமர்சனமும் நிலவுகிறது. இது தாகூர் எழுதிய காட்டேர் கதா என்ற வங்க கதையின் தழுவல் என்கிறார்கள் திறனாய்வாளர்கள். இந்த கதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பு தி ஸ்டோரி ஆஃப் தி ரிவர் ஸ்டார் என்பதாகும். இது 1914ஆம் ஆண்டு கல்கத்தாவிலிருந்து வெளிவந்த மாடர்ன் ரிவ்யூ இதழில் வெளிவந்துள்ளது. மாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் 1915ஆம் ஆண்டு விவேக போதனையில் வெளிவந்தது. அந்த கதையை அவர் தம் மனைவி பாக்கியலட்சுமி என்ற பெயரில் தன் மனைவியின் பெயரான பாக்கியலட்சுமி என்ற பெயரில் வெளியிட்டிருக்கின்றார். தாகூரின் கதையில் ஆட்டங்கரை படிக்கட்டுகள் கதை சொல்லும். ஐயரின் கதையில் குளத்தங்கரை அரசமரம் கதை சொல்லும். ஐயரின் 26 பக்க கதையான குளத்தங்கரை அரசமரம் கதை தமிழின் முதல் நவீன சிறுகதை என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து புதுமைப்பித்தன். ஆண்டு 1906 முதல் 1948 வரை. இவரது இயற்பெயர் விருதாச்சலம். மணிக்கொடி இதழில் கட்டுரை ஆசிரியராக ஆரம்பத்தில் பணியாற்றியவர். வாரா டி.எஸ். சொக்கலிங்கம் ஆகியோரின் தொடர்பால் கதைகள் எழுத ஆரம்பித்திருக்கின்றார். அவரது சிறுகதை தொகுதிகள் 7 தொகுதிகளிலும் அடங்கிய மொத்த கதைகள் 99 என்கின்றனர். டாக்டர் மூவா அவரை பற்றி குறிப்பிடுகையில் அவர் சிறுகதை கலையை தன் போர்க்கருவியாக கொண்டு சமுதாய கொடும்பேய்களோடு போராடினார் என்கின்றார். யாராலும் பின்பற்ற முடியாத சற்றே வசைப்பாங்கும் நகையும் கலந்த புதிய மொழி நடிகை கையாண்டவர். புதுமைப்பித்தனின் படைப்புகளை சோதனை படைப்புகள் என்கின்றனர். தமிழ் கதைகளில் நினைவோட்ட உத்தியை முதலாக பயன்படுத்தியவர். இதற்கு உதாரணமாக அவரது விநாயகர் சதுர்த்தி, கைச்சரவு, நினைவுப்பாதை ஆகிய கதைகளை குறிப்பிடுவார்கள். அவரது வேதாளம் சொன்ன கதை, மணக்குகை ஓவியங்கள் என்பன குறியீட்டு கதைகள். பழங்கால புராண வரலாற்று இதிகாச நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு தம் நோக்கிற்கு ஏற்ப புதிய விளக்கம் புலனாகும் வகையிலும் கதைகள் எழுதியுள்ளார். உதாரணத்துக்கு அகலிகை, சாப விமோச்சனம், அன்றிரவு, கபாடபுரம் போன்ற கதைகள் 1934இல் இருந்துதான் இவரின் முதல் சிறுகதையான ஆத்தங்கரை பிள்ளையார் வெளிவந்தது. இவரது சிறுகதைகளின் எண்ணிக்கை குறித்து இன்னொரு செய்தியும் நிலவுகிறது. இவர் எழுதிய சிறுகதைகள் 108, 48 மட்டுமே அவர் காலத்திலேயே வெளியாகின. 50க்கு மேற்பட்ட சிறுகதைகளை பிறமொழியிலிருந்து மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார். சிறுகதை மன்னன், தமிழ்நாட்டின் மாப்பசான், சிறுகதை செல்வர் என்று புகழப்பட்டவர் புதுமைப்பித்தன். அவரது 7 தொகுதிகளின் பெயர்கள்: புதுமைப்பித்தன் சிறுகதைகள், புதிய ஒளி, காஞ்சனா, அன்று இரவு, ஆண்மை, விபரீத ஆசை, சித்தி. இந்த சித்திதான் திரைப்பட இயக்குனர்
மகேந்திரனால் உதிரிப்புக்கள் என்ற ஒரு திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது என்பார்கள். அவரது நாசகார கும்பல் கதை சோசலிசம் யதார்த்தவாதம் காந்தியம் மூன்றும் சங்கமித்து நிலப்பிரபுத்துவத்தின் ஆணவத்தை அடக்க முஸ்லிகை உயர்த்துகிறது என்கின்றனர் திறனாய்வாளர்கள். புதுமைப்பித்தனுக்கு எண்ணற்ற புனைப்பெயர்கள்: சோவி ரசமட்டம், மாத்ரு, கூத்தன், நந்தன், ஊழியன், கபாலி, சுக்கராச்சாரி, இரவல், விசிறி வடிப்பு, புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் பெயர்தான் நிலைத்து நிற்கின்றது. தமிழில் உருவான அனைத்து சிறுகதை வடிவங்களுக்கும் முன்னோடி வடிவங்கள் புதுமைப்பித்தனிடம் உண்டு. செல்லம்மாள், மனித எந்திரம், பொன்னகரம் இந்த மூன்றும் யதார்த்தவாதம் சிறுகதைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். அகலிகை சபை விமோசனம் செவியல் மரபுகளை மறு ஆக்கம் செய்யும் மரபு என்பார்கள். காஞ்சனை கபாடபுரம் இந்த கதைகளை மிகு கற்பனை கதை, மாய யதார்த்தவாதம் கதை என இந்திய ஆய்வாளர்கள் விமர்சிக்கின்றார்கள். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதையில் பரமசிவனையே சென்னை நகரின் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி வேடிக்கை பார்க்கும் தைரியம் புதுமைப்பித்தனுக்கு இருந்தது என்பர். அவரது சப விமோச்சனம் அகலிகை கதை இன்றைய பெரிய சிந்தனையாளர்களால் கொண்டாடப்படுகின்றது. ராமாயணம் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு இந்த கதைகள் பிடிபடாமல் இருக்கலாம், அதை நான் பொருட்படுத்தவில்லை என்று புதுமைப்பித்தன் தன்னுடைய முன்னுரையிலேயே கூறியிருக்கின்றார். அடுத்து மௌனி. ஆண்டு 1907 முதல் 1985 வரை. இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம். புதுமைப்பித்தன் போல் நிறைந்த அளவில் கதைகள் எழுதவில்லை என்றாலும் குறைந்த எண்ணிக்கையில் கதைகளை படித்து இன்றளவும் விவாத பொருளாக விளங்குகிறார் மௌனி. இவர் எழுதிய முதல் கதை ஏன் என்பதாகும். இந்த ஏன் என்ற தலைப்பில் இந்த கதை வெளிவந்த போது அந்த கதையை வெளியிட்ட ராமையா மௌனியின் ஆளுமை குறித்து இவ்வாறு வைக்கின்றார்: மௌனி எழுத்துலகிற்கு புதியவர். இதுதான் இவர் முதலாக எழுதிய கதை. இவ்வளவு ரசனை நிறைந்த ஒருவர் இதுவரை ஏன் எழுதாமல் இருந்தார் என்பதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார். ஏன் கதை நாவலின் சுருக்கம் போலவும் வடிவம் இல்லாமலும் காணப்படுகிறது என்கின்றனர் ஏனைய திறனாய்வாளர்கள். அவரால் எழுதப்பட்ட 15 கதைகள் 1959ஆம் ஆண்டு அழியாச்சுடர் என்னும் தலைப்பில் நூல் வடிவில் வெளிவந்தது. புதுமைப்பித்தன் மௌனியை திருமூலர் என பாராட்டியிருக்கின்றார். திருமூலரின் பாடல்களில் தத்துவம், இருண்மை, சங்கீத குறியீடுகள் பன்முறை படித்த பின்னரே தெளிவாக பொருள் தரும் அது போன்ற பண்புகளை அவரது கதைகளில் கண்டதாலேயே புதுமைப்பித்தன் மௌனியை திருமூலர் என புகழ்ந்திருக்க வேண்டும் என்கின்றனர். அவரது படைப்புகள் பிரிவின் காரணமாக எழும் சோகத்தை அருவநிலையில் பேசுவன. கொஞ்சம் தூரம் கதையில் காதலி வேறு ஒருவனை மணக்கின்றாள். இதனால் காதலன் தனிமையில் குடித்து உயிரை விடுகின்றான். யாரோ தூக்கிச் சென்று வீட்டில் சேர்க்கின்றனர். அங்கே அவன் காதலித்த பெண் தனது கணவனுடன் அங்கே வருகிறாள். அவன் இறந்துவிட்டான் என்னும் நிலையில் பேசாமல் வந்த வழியே போய்விடுகிறாள். மௌனியின் பெரும்பான்மையான பாத்திரங்களுக்கு பெயர் சுட்டவே இல்லை. அவருடைய கதைப்பாணிக்கு அவரது பெயரை ஒட்டியே மௌனியம் என்று பெயர் தரலாம் என்று இன்றைய திறனாய்வாளர்கள் கூறுகிறார்கள். அவரது குறிப்பிடத்தக்க கதைகள் மாறுதல்,
பிரபஞ்ச கானம், காதல் சாலை, கொஞ்சம் தூரம். அடுத்து லாசா ராமாமிர்தம். ஆண்டு 1914 முதல் 2007 வரை. லாசாரா என்று அழைக்கப்பட்ட லாசா ராமாமிர்தம் திருச்சி லால்குடியில் பிறந்தவர். 800க்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கின்றார். 6 நாவல்கள், 2 வாழ்க்கை வரலாற்று நூல்கள் உள்பட பல நூல்களை எழுதியவர். லாசாராவின் முதல் கதை அவரது 18வது வயதில் வெளியானது. அவர் தினமணி கதிரில் தொடராக எழுதி வந்த சிந்தாநதி என்ற அவரது சுயசரிதை நூலுக்கு 1989ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அவரது ஜனனி, பார்க்கடல், பச்சை கனவு, புற்று, அபூர்வராகம், ராஜகுமாரி ஆகிய கதைகள் தமிழின் ஆகச்சிறந்த கதைகளாகும். நெருப்பு என்று சொன்னால் வாய்வேக வேண்டும் என்று எழுதினார் லாசாரா. அவருடைய பார்க்கடல் என்ற சிறுகதையை தலையாயதாக கூறுவார்கள். இவர் காமாட்சி என்ற புனைப்பெயரில் புலி, ஆடு, ஜுவாலை ஆகிய கதைகளை சொற்சித்திர உத்தியில் எழுதியவர். குடும்பங்களில் நிலவும் உறவு முரண்பாடுகளை அவர்களுடைய அடிமனத்தில் அடங்கி கிடக்கும் உணர்ச்சி கங்குகளின் வெப்பத்துடன் சித்தரித்து வாசகர்களுக்கு ஒரு மெய்சிலிர்க்கும் உணர்வை ஏற்படுத்தி விடுவார். ஜனனி, மகாபலி, யோகம், கொட்டுமேளம் ஆகிய கதைகள் இருண்மைத்தன்மையோடு விளங்குபவை. இவருடைய கதைகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மனி ஆகிய மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து PS ராமையா. ஆண்டு 1905 முதல் 1983 வரை. பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்த எழுத்தாளர். 4வது படிவம் வரை படித்தவர். திருச்சியில் ஒரு புடவை கடையில் வேலை செய்துள்ளார். கடலூரில் சிறு சிறு பணிகள் செய்திருக்கின்றார். சென்னையில் ஆரியபவன் உணவுச்சாலையில் உணவு பரிமாறும் வேலையிலும் இருந்துள்ளார். சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். ஆனந்த விகடன் சிறுகதை போட்டிக்கு இவர் மலரும் மனமும் என்ற கதையை எழுதி அனுப்பியிருந்தார். அதற்கு ஊக்கப்பரிசாக 10 ரூபாய் சன்மானம் கிடைத்துள்ளது. மணிக்கோடி இதழுக்கு இவர் தொடர்ந்து சிறுகதை எழுதியிருக்கின்றார். மணிக்கோடி காலம் என்ற இவரது வரலாற்று நூலிற்கு 1982ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. ராமையா 304 சிறுகதைகள், 3 நாவல்கள், 6 நாடகங்கள் எழுதியுள்ளார். மணிக்கோடி பத்திரிகையின் ஆசிரியராக 1935 மார்ச் முதல் 1938 பிப்ரவரி வரை பணியாற்றியிருக்கின்றார். மணிக்கோடி இதழ் 3 கட்டங்களாக வெளிவந்தது. முதல் கட்டம் வாரா அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவந்தது. 2ஆம் கட்டம் PS ராமையாவை கொண்டு வெளிவந்தது. 3வது கட்டம் ராமசுவாமி ஐயங்கார் அவர்களின் பொறுப்பில் வெளிவந்தது. 2ஆம் கட்டம் எனப்படும் PS ராமையாவின் காலம்தான் தமிழ் சிறுகதைக்கு பொற்காலம் என்று கருதுகின்றனர். அவருடைய கதைகளில் சிறந்த கதை என எல்லோரும் குறிப்பிடும் கதை நட்சத்திர குழந்தைகள் கதையே. நூற்றுக்கணக்கான கதைகளை PS ராமையா எழுதியிருந்தாலும் அவற்றில் எந்த கதையும் மன விகாரங்களுக்கும் வக்கர்களுக்கும் இடமளித்ததில்லை. இவருடைய 300 கதைகளை அவருடைய ஆருயிர் நண்பர் சீசு செல்லப்பா தொகுத்துள்ளார். இந்த தொகுப்பு நூலின் பெயர் PS ராமையாவின் கதைப்பாணி என்பதாகும். பரந்துபட்ட கதை கருக்களும் மாறுபாடான பாத்திரங்களும் இவரது
படைப்பு சிறப்பு என்று பாராட்டும் சிசு செல்லப்பா ராமையாவை சிறுகதை வியாசர் என்று புகழ்ந்துள்ளார். அடுத்து கு. அழகிரிசாமி. ஆண்டு 1923 முதல் 1970 வரை. 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சிறுகதை எழுத்தாளர். இவரது அன்பளிப்பு என்னும் இவரது சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இடைசவல் என்னும் ஊரில் பிறந்தவர். இவரது முதல் சிறுகதை ஒருக்கம் கொள்ளுமா என்பதாகும். ரஷ்ய எழுத்தாளர் கார்கியின் எழுத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தவர். கார்கி நூலை முதலில் தமிழாக்கம் செய்தவர். இவரது சிறுகதை தொகுப்புகள் அன்பளிப்பு, சிரிக்கவில்லை, தவப்பையன், வரப்பிரசாதம், கவியும் காதலும், செவிசாய்க்க ஒருவன், புதிய ரோஜா, துறவு. இவரது எல்லா கதைகளும் கரிசல் காட்டின் எளிய பசித்த மனிதர்களை பற்றியும் நடுத்தர வர்க்கத்து மனிதர்களை பற்றியும் பேசுபவை. வட்டார மொழியில் எழுதியவர் இவர். வாசகர்களை தன் அறிவு மேம்பாட்டில் மறுட்டாத இயல்பான சிநேகமான தொனி கு. அழகிரிசாமியின் இலக்கிய தொனி என்று பிரபஞ்சன் கூறியுள்ளார். அவரது அன்பளிப்பு குழந்தைகளின் மன உலகத்தை துல்லியமாக படம்பிடித்து காட்டுகிறது. இந்த கதையில் வரும் ஏழை சிறுவன் சாரங்கனின் பெயரை அன்றைய வாசகர்கள் பலரும் தங்கள் குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்ந்திருக்கின்றார்கள். எழுத்தாளர் சுந்தரராமசாமி அவர்களும் தன் பேரனுக்கு சாரங்கன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தாராம். கு. அழகிரிசாமியின் ராஜா வந்தார் என்ற கதை பல இந்திய மொழிகளிலும் ரஷ்ய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வள்ளிக்கண்ணன். ஆண்டு 1920 முதல் 2006 வரை. இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி. இவருக்கும் புனைப்பெயரில் எழுதும் ஆர்வம் வந்தது. இவரது சொந்த ஊர் பெயர் ராஜவல்லி. இதில் உள்ள வள்ளியையும் கிருஷ்ணசாமி என்ற தன் பெயரை கண்ணன் என மாற்றி இரண்டையும் இணைத்து வள்ளிக்கண்ணன் என்ற பெயரில் எழுத ஆரம்பித்தார். எழுத்தாளராக வேண்டும் என்ற ஆசையில் அரசு பணியை துறந்தவர். இவருடைய சிறுகதைகளில் சில ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவருடைய பெரிய மனசி என்னும் கதை அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வள்ளிக்கண்ணனின் சிறப்பு சிறுகதைகள் என்னும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் 2002ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் சிறுகதை என்னும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றுள்ளது. 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார். முக்கிய சிறுகதை தொகுப்பு நூல்கள் சந்திரகாந்தக்கல், நாட்டியக்காரி, வள்ளிக்கண்ணன் கதைகள், ஆண் சிங்கம், வாழ விரும்பியவன் முதலானவை. அடுத்து கு. ப. ராஜகோபாலன். ஆண்டு 1902 முதல் 1944 வரை. கும்பகோணம் ப. ராஜகோபாலன் நவீன தமிழ் இலக்கியத்தின் மிகப்பெரிய ஆளுமை. தாய்மொழி தெலுங்கு, அதோடு தமிழ், வடமொழி, ஆங்கிலம், வங்காளம் என பல மொழிகளை கற்றுத் தேர்ந்திருக்கின்றார். தாகூர் மேல் ஈடுபாடு கொண்டவர். அவரது வங்கமொழி எழுத்தை படிக்கும் ஆர்வத்தில் வங்கமொழி படித்தாராம். சிறுகதை, நாவல், கவிதை, வசன கவிதை, ஓரக நாடகம், திறனாய்வு, வாழ்க்கை வரலாறு, மொழிபெயர்ப்பு என பல வகை படைப்புகளை கூப்பார அளித்தவர் என்றாலும் அவரது சிறுகதைகளின் சிறப்பினால் சிறுகதை ஆசான் என்று அழைக்கப்படுகின்றார். இவரது சிறுகதைகளின் தனித்தன்மை ஆண் பெண் உறவுகளில் அமைந்துள்ள மிக மெல்லிய கூறுகளை படம்பிடித்து காட்டுவதாகும். இவருடைய கனகாம்பரம் என்ற
சிறுகதை தொகுப்பு இன்று வரை சிலாகித்து பேசப்படுகிறது. அடுத்து விந்தன். ஆண்டு 1916 முதல் 1975 வரை. சிறுவயதில் தந்தையோடு ஆசாரி வேலை செய்தவர். இரவு பள்ளியில் சேர்ந்து பயின்றவர். தமிழரசு மாத இதழில் அச்சுக்கோர்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர். பின்னர் ஆனந்த விகடன் அச்சுக்கூடத்தில் வேலை கிடைத்து அங்கும் அச்சுக்கோர்க்கும் பணியை மேற்கொண்டவர். அச்சுக்கோர்க்கும் பணியின் காரணமாக இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டவர். 1946 விந்தன் எழுதிய முல்லைக்கொடியால் என்னும் சிறுகதை தொகுப்பு நூல் வெளிவந்தது. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சிக் கழகம் அந்த தொகுதிக்கு முதல் பரிசு அளித்தது. விந்தன் கதைகள் என்ற தலைப்பில் 2 சிறுகதை தொகுப்பு நூல்கள் வெளிவந்துள்ளன. கதைகள் வாழும் மக்களை பற்றி எழுத வேண்டும். அன்றாடம் அவர்கள் அனுபவிக்கும் துன்பம் துயரங்களை பற்றி எழுத வேண்டும். மொத்தத்தில் மனிதர்களின் வாழ்க்கை போராட்டங்களை பற்றி எழுத வேண்டும் என்பது விந்தனின் நோக்கம். அவருடைய கதாபாத்திரங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கெல்லாம் நாம் தான் காரணமா என்று எண்ணி எண்ணி தூக்கமில்லாமல் தவிக்க நேரும் என்று முல்லைக்கொடியால் முன்னுரையில் கல்கி அவர்கள் கூறியிருக்கின்றார். அவரது முதல் தேதி கதை நடுத்தர வர்க்கத்தின் வாழ்வியலை சித்தரிக்கின்றது. அவன் எதிர்பார்த்த முதல் தேதியும் வந்தது. வாங்கிய சம்பளத்தை கடன்காரர்களுக்கு கொடுத்துவிட்டு மிச்சமிருந்த ₹1 முழுசாக கொடுத்தான். இந்த மாதம் குடும்ப செலவுக்கு என்று மனைவியிடம். இப்படி ஒரு கதை. பிள்ளைகள் சர்க்கஸ், சாக்லேட், சைக்கிள் என்கிறார்கள். அனைவருக்கும் ஒரே பதில், முதல் தேதிக்கு முடிவே கிடையாதா? அவர்கள் வாழ்வு முடியும் வரையில் அதற்கு முடிவே கிடையாது என்பதை முதல் தேதி கதையில் கூறி நடுத்தர வர்க்கத்தின் வாழ்வை மிக யதார்த்தமாக படமெடுத்து காட்டியிருக்கின்றார் விந்தன் அவர்கள். அடுத்து அகிலன். ஆண்டு 1922 முதல் 1988 வரை. யதார்த்தம் மற்றும் ஆக்கப்பூர்வமான எழுத்து நடைக்கு பெயர் பெற்றவர். இவர் சுதந்திர போராட்ட வீரர், புதின ஆசிரியர், சிறுகதையாளர், நாடக ஆசிரியர், சிறுவர் நூலாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், கட்டுரையாளர் என இவருக்கு பன்முகங்கள் உண்டு. இவரது இயற்பெயர் PV அகிலாண்டம். பள்ளி நாட்களில் அகிலன் காந்திய தத்துவத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர். சுதந்திர போராட்டத்தில் களமிறங்க வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டையில் தன்னுடைய கல்லூரி படிப்பை தியாகம் செய்தார். சித்திரப்பாவை என்ற இவரது நாவலுக்கு 1975 ஆண்டிற்கான ஞானபீட விருது கிடைத்தது. வேங்கையின் மைந்தன் என்ற வரலாற்று நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. சத்திய ஆவேசம், ஊர்வலம், எரிமலை, பசியும் ருசியும், வேலியும் பயிரும், குழந்தை செரித்தது, சக்திவேல், நிலவினிலே, ஆண் பெண் என இவரது சிறுகதை தொகுப்புகளின் பட்டியல் நீள்கின்றது. அகிலன் சிறுகதை அனைத்து கதைகள் அடங்கிய தொகுப்பாகவும் வெளிவந்துள்ளது. அகிலன் தன் கதை குறித்து இவ்வாறு கூறுகின்றார். நான் எழுதிய முதல் கதையும் சரி, இனி நான் எழுதப்போகும் கடைசி கதையும் சரி, உண்மைகளை அடிப்படையாக கொண்டவைகளே ஆகும் என்கின்றார். ஒரு புறம் அழகும் வனப்பும் நிறைந்த இயற்கை உலகம், மற்றொரு புறம் வேற்றுமையும் வேறுப்பும் நிறைந்த மனிதர்கள். இதுவே என் கதை கருத்து என்று சொல்லுகின்றார். மேக சஞ்சாரம், எல்லோருக்கும் பெய்த மழை, பெரிய மீன், பூச்சாண்டி, சாதி இரண்டொழிய முதலான கதைகள் ஏழை எளியோர் மீது அவர் கொண்டிருந்த மனிதநேயத்தை பறைசாற்றுகின்றன. ஒரு படைப்பாளி எந்த உணர்வால் உந்தப்பட்டு படைக்கின்றானோ அதே உணர்வை படிக்கும்போது வாசகரும் பெறுவதே அந்த படைப்பின் வெற்றி.
அத்தகு படிப்பாளி அகிலன். அதனால்தான் பாமரன் முதல் பயின்றோர் வரை அவரது எழுத்தை தொடர்ந்து வாசித்து வருகின்றனர். 200 சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார். இவரது சிறுகதைகள் தனிமனித உணர்வுகள் மூலம் சமூக பிரச்சனைகளை அச்சமின்றி விமர்சிக்கின்றன. அடுத்து வனதாசன். இயற்பெயர் சி. கல்யாண சுந்தரம். வனதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகளும் கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளும் எழுதி வருகிறார். இவரது தந்தையார் புகழ்பெற்ற இலக்கியவாதி தி.க. சிவசங்கரன். நவீன தமிழ் சிறுகதை உலகில் மிகுந்த கவனம் பெற்றவர் எழுத்தாளர் வண்ணதாசன். தீபம் இதழில் எழுத துவங்கியவர். 1962 இருந்து இன்று வரை எழுதி வருகிறார். இவரது ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்கு 2016 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இலக்கிய சிந்தனை உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். விஷ்ணுபுரம் விருது இவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஒளியிலே தெரிவது என்ற இவரது சிறுகதைக்கு சுஜாதா அறக்கட்டளை விருது கிடைத்துள்ளது. ஒரு சிறு இசை கதை வயதான பெண்ணின் நிறைவேறாத காதல் ஆசையை வர்மமீறாத ஒரு இசையைப் போல வெளிப்படுத்துகிறது. மூக்கம்மா அம்மாச்சி என்ற கதாபாத்திரம் இறந்து போவதில் தொடங்கும் அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணின் நிறைவேறாத ஆசை பற்றி மென்மையாக விவரிக்கின்றது. ஒரு நேர்காணலில் அவர் கூறிய ஒரு செய்தி, வாழ்க்கையின் தளத்தில் இருந்துதான் கதை எழுத முடியும். ஜெயகாந்தனால் குதிரை வண்டிக்காரனை பற்றி எழுத முடிகிறது. வனநீலவனால் கடல்புறத்து மக்களை பற்றி எழுத முடிகிறது. நான் சுந்தரத்து சின்னம்மை பற்றி எழுதுகிறேன். நேரடி பங்கேற்பு அனுபவம் இல்லாத போது கதை எழுத முடியாது என்று கூறி அனுபவ அறிவால் தான் எழுத முடியும் என்பதை உய்த்துணர வைக்கின்றார். அடுத்து அசோகோஸ். இயற்பெயர் ராஜேந்திர சோழன். 1971 ஆனந்த விகடன் நடத்திய மாவட்ட சிறுகதை போட்டியில் இவருடைய சிறுகதைக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. தான் சார்ந்த முற்போக்கு முகாமை மிக கடுமையாக கிண்டல் செய்து விமர்சித்து சவாரி என்ற பெயரில் சிறுகதை எழுதியுள்ளார். இக்கதை அவருக்கு ஆதரவையும் எதிர்ப்பையும் ஒரே சமயத்தில் பெற்று தந்தது. சிறுகுகள் முளைத்து 21வது அம்சம் போன்றவை இவரது சிறுகதை தொகுப்பு நூல்கள். பொதுவுடைமை கொள்கையால் ஏற்கப்பட்ட இவரது படைப்புகளில் சமூக அக்கறை மிகுந்திருக்கும். இவரது கதை மாந்தர்கள் சாதாரண மாந்தர்கள். தேவையற்ற வர்ணனைகள், சிடுக்கு மொழிகள், வார்த்தை ஜாலங்கள் எதுவுமில்லாது நேரடியாக கதை கூறும் பாணி இவருடையது. அசோகமித்திரன் அசோகோஸின் சிறுகதைகளை இவ்வாறு கூறுகின்றார், ப்ராமிசிங் ரைட்டிங் என்று. அவர் எழுதிய சில கதைகளின் பெயர்கள் நீதி, தற்செயல், பொழுது, பாசிகள், புற்றில் உறையும் பாம்புகள். இவ்வாறு சில முத்திரை பதித்த கதைகள். இவருடைய புற்றில் உறையும் பாம்புகள் தமிழின் 100 சிறந்த சிறுகதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கதை பாலுறவு தளத்தில் நிகழும் சுரண்டலை ஆழமாக சித்தரிக்கின்றது. ஜெயமோகன் அசோகோஸின் பாசிகள், புற்றில் உறையும் பாம்புகள் வெளிப்பாடுகள் ஆகிய சிறுகதைகளை தன் தமிழின் சிறந்த சிறுகதைகள் பட்டியலில் சேர்த்திருக்கின்றார். அடுத்து ஜெயந்தன். இவரது இயற்பெயர் பே. கிருஷ்ணன். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பிறந்து வளர்ந்தவர். ஆசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார். பின்னர் வருவாய்த்துறை அலுவலராக பணிபுரிந்துள்ளார். கால்நடை ஆய்வாளர் பயிற்சி முடித்ததும் அந்த துறை மருத்துவராக பணியில் சேர்ந்தார். இலக்கிய ஆர்வம் தூண்ட மணப்பாறையில் நண்பர் மணவை முஸ்தபாவுடன் இணைந்து 1956 ஆண்டில்
மணவை தமிழ் மன்றத்தை துவக்கினார். அவர் தாம் பழகிய மனிதர்களையும் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் வைத்து கதைகள் எழுத ஆரம்பித்தார். அவரது கதைகள் சுபமங்கலா, கனையாளி, குமுதம், விகடன் போன்ற இதழ்களில் வெளியாகி வாசக கவனத்தை பெற்றன. மொட்டை, பிடிமானம், பைத்தியம், துக்கம், ஊமைரணங்கள், நிராயுதபாணியின் ஆயுதங்கள், ஞானக்கிருக்கன் போன்ற இவரது கதைகள் வெளியான போதே பரவலாக இது விவாதிக்கப்பட்டன. இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற இவரது சாய்வு சாதியம் பற்றி பேசும் மிக முக்கியமான ஒரு சிறுகதையாகும். ஜெயந்தனின் ஓர் ஆசை தலைமுறை தாண்டுகிறது கதையை வாசித்தேன். என் நண்பர்களும் அந்த கதையை அவசியம் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அது பற்றி கடிதங்கள் மூலம் தெரிவித்தேன் என்கிறார் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் தமது அன்னப்பறவை எனும் விமர்சன நூலில். இவரது எழுத்தில் தெரியும் அறச்சீற்றம் வாசகர் மனதிலும் அதனை உருவாக்க வல்லது. அசோகமித்திரன் இவரது படைப்பு குறித்து இவ்வாறு சொல்கிறார்: நுட்பமாகவும் ஈவிரக்கமில்லாமலும் செயல்படும் அநீதிகளை ஜெயந்தனின் படைப்புகள் நம் முன் கோபத்துடன் மறுபரிசீலனைக்கு வைக்கிறது. இந்த கோபம் இச்சமூகம் விமோசனமற்றது என்று வெறுத்து ஒதுக்கிவிடும் கோபம் இல்லை. மனிதன் மாறுவான், மனித இனம் மாறக்கூடும் என்ற நம்பிக்கையை உள்ளடக்கிய கோபம் என்கிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இணைந்து சில ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் ஜெயந்தன். பாசை எனும் இவரது சிறுகதை சினிமா இயக்குனர் பாலமகேந்திரன் அவர்களால் தொலைக்காட்சி குறுந்தொடராக எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து மா. அரங்கநாதன். 2016ஆம் ஆண்டு மா. அரங்கநாதன் படைப்புகள் என அவரது எழுத்துக்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு நற்றிணை வெளியீடாக வந்துள்ளது. 90 சிறுகதைகள் பக்கம் எழுதியுள்ளார். சித்தி, நசிகேதனும் யமனும் கழிவு பணமும், மோனலிசாவும் ஒரு கருப்பு குட்டியும், மயிலாப்பூர், ஞானக்கூத்து, வீடு பேரு, உவரி, மௌனி, காடன்மலை, எலி, அசலம், காலக்கோடு, தீவெட்டி, பூசலார், தரிசனம், முதர்த்தி எரிந்த காடு என பல கதைகள் ஆகச்சிறந்த கதைகளாக கருதப்பட்டன. இவரது கதைகளில் சைவ சமய நூல்கள் பற்றியும் திருக்குறள் பற்றியும் குறிப்புகள் இடம்பெறுகின்றன. திருவள்ளுவர், சேக்கிழார், மெய்கண்டார் போன்றோர் வருகின்றார்கள். இன்றைய வாழ்வியக்கத்தை பன்னெடுங்காலத்தின் தொடர்ச்சியாக பார்க்கிறார். நிகழ்வாழ்வின் மாயத்தன்மைகளும் புதிர்களும் தொன்மமாக தொடரும் ஞானக்கீட்டில் துலங்குகின்றன. அரங்கநாதனின் மறைவுக்கு பின் அவரது மகன் மகாதேவன் அவர் நினைவாக அரங்கநாதன் இலக்கிய விருது ஒன்றை உருவாக்கியுள்ளார். அவரது நினைவு நாளில் 2 படைப்பாளிகளுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இவரை பற்றிய இன்னும் சில செய்திகள். பள்ளிகள் படிக்கும்போதே எழுத்தாளராகிவிட்டார். முதல் சிறுகதை கோபுவின் கதை. இக்கதை கல்கண்டு இதழில் வெளியானது. தமிழ்வாணனின் பாராட்டை பெற்றது. அரங்கநாதனின் நாவலாகட்டும் சிறுகதைகளாகட்டும் ஒவ்வொன்றிலும் முத்துக்கருப்பன் என்ற பாத்திரம் தவறாமல் இடம்பெறும். தன்னையும் தனது வாழ்க்கை அனுபவங்களையும் அவதானங்களையுமே முத்துக்கருப்பன் பாத்திரமாக அரங்கநாதன் உலவ விட்டுள்ளார் என திறனாய்வாளர்கள் கூறுகின்றனர். இவரது தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை தொகுத்து முத்துக்கள் 10 என்ற தலைப்பில் தனது அமிர்தா பதிப்பகம் மூலம் நூலாக்கியுள்ளார் எழுத்தாளர் திலகவதி IPS அவர்கள். அடுத்து அம்பை. இயற்பெயர் CS லட்சுமி. சிறுகதைகள் மூலம் பெண் விடுதலை பற்றி தீர்க்கமாக எழுதி வரும் பெண்ணிய எழுத்தாளர்.
பெண்கள் சாக முடியாது, ஏனென்றால் அவர்கள் வாழவில்லை என்பார். வருடத்துக்கு 7300 தோசைகள். இது தவிர இட்லிகள், வடைகள், அப்பளங்கள், பொரியல்கள், குழம்புகள், எவ்வளவு முறை சோறு வடித்திருப்பாள், எவ்வளவு கிலோ அரிசி சமைத்திருப்பாள் என்று பெண்ணின் வாழ்வை துல்லியமாக கணக்கெடுத்த எழுத்தாளர் அம்பை. பெண்ணின் மூளையில் சமையல் பணியை திரித்தீர்க்காவிட்டால் அவள் ஆப்பிள் வீழ்வதை பார்த்திருப்பாள். புது கண்டங்களை கண்டுபிடித்திருப்பாள். போர்கள், சிறைகள், தூக்க மரங்கள், ரசாயன யுத்தங்கள் இல்லாத உலகத்தை உண்டாக்கியிருப்பாள் என்பது இவரது பெண்ணிய சிந்தனை. 1960களின் பிற்பகுதியில் எழுதத் தொடங்கிய அம்பை ஸ்பேரோ என்ற அமைப்பை நிறுவி அதன் இயக்குநராக செயல்பட்டு வருகிறார். சிறகுகள் முறியும், வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, காட்டில் ஒரு மான் ஆகியவை குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்பு நூல்கள். இவரது காட்டில் ஒரு மான் சிறுகதை தொகுப்பில் 17 சிறுகதைகள் உள்ளன. எல்லா கதைகளும் பெண்ணை முக்கிய கதாபாத்திரமாக கொண்டு எழுதப்பட்டவை. காட்டில் ஒரு மான் கதை வயதுக்கு வராத பெண்ணின் உலக்கெடுக்கையை சித்தரிக்கிறது. வாகனம் கதை சைக்கிள் முதல் கார் வரை பல வாகனங்களை ஓட்ட ஆசைப்படும் பெண் அந்த ஆசை எதுவும் நிறைவேறாமல் எப்படி மவுசை கையில் பிடித்தாள் என்று சொல்லுகிறது. இந்த தொகுப்பில் சீதாதேவி மற்றும் லட்சுமி தேவி போன்ற பெண் கடவுள்களும் விடுதலை அடைவதாக கதை எழுதியுள்ளார் அம்பை அவர்கள். சூடாமணி. ஆண்டு 1931 முதல் 2010 வரை. உளவியல் எழுத்தாளர் என புகழப்பட்டவர். கலைமகள், சுதேசமித்திரன், தினமணி கதிர், கல்கி, ஆனந்த விகடன் என்று எல்லா பத்திரிகையிலும் எழுதியிருக்கின்றார். இவரது முதலாவது சிறுகதை காவேரி கலைமகள் வெள்ளி விழா பரிசு வென்றது. ஆரவாரம் இல்லாமல் மிக எளிமையாக மத்தியதர வர்க்கத்தையும் அதன் மனிதர்களையும் குறிப்பாக பெண்களையும் பற்றி நிறைய எழுதியிருக்கின்றார். இலக்கிய சிந்தனை அமைப்பின் மாத பரிசுகள் வென்ற அவரது கதைகள் மாலை மலர்ச்சி, கடற்கரையில் ஒரு புதுவித ஜோடி, தரிசனம், புவனாவும் யாழகிரகமும், இருகமுடைய கதவுகள், ஊனமும் உள்ளமும், அரும்பு உலகம், நாம் என்ன செய்வது. செவி மனப்பான்மை கொண்ட சூடாமணி தமது சொத்துக்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் 3 நிறுவனங்களுக்கு எழுதி வைத்துள்ளார். நாட்டிலேயே தன் சொத்து அனைத்தையும் சேவை நிறுவனங்களுக்கு சேர உயில் எழுதி வைத்த ஒரே எழுத்தாளர் சூடாமணிதான் என்று ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தின் அரங்காவலர் நல்லிக்குப்புசாமி குறிப்பிட்டுள்ளார். ஜெயமோகன் சூடாமணியின் டாக்டர் அம்மாவின் அறை சிறுகதையை தமிழின் சிறந்த சிறுகதைகளுள் ஒன்றாக குறிப்பிடுகிறார். எஸ்ரா அவரது அந்நியர்கள் சிறுகதையை தமிழின் 100 சிறந்த சிறுகதைகளில் ஒன்றாக கருதுகின்றார். அடுத்து கந்தர்வன். ஆண்டு 1944 முதல் 2004 வரை. இவர் எழுத்தாளர், கவிஞர், தொழிற்சங்கவாதி. 70களில் மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர்களில் இவரும் ஒருவர். பின்னர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் துணைத்தலைவராகி இறுதி காலம் வரை பங்களிப்பு செய்தவர். எழுத்தாளர் ஜெயகாந்தனால் இலக்கிய சிந்தனை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இவரது மைதானத்து மரங்கள் கதை 12ஆம் வகுப்பு தமிழ் துணை பாடநூலில் பாடமாக இடம்பெற்றிருந்தது. ஆண்டுதோறும் இவரது நினைவாக சிறுகதை போட்டி ஒன்று நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இவரது சிறுகதை தொகுப்பு நூல்கள் சாசனம், பூவுக்கும் கீழே, கொம்பன், ஒவ்வொரு கல்லாய், அப்பாவும் மகனும், சுபமங்கலா, தாமரை போன்ற இதழ்களில் எழுதியிருக்கின்றார். இவரது சிறுகதைகள் கலைநுட்பமானவை, மனித உணர்வுகளை நுட்பமாக சித்தரித்தவை. அடுத்து தமிழ்ச்செல்வன். முற்போக்கு இலக்கிய வட்டாரத்தில் முக்கியமான சிறுகதை எழுத்தாளர், பண்பாட்டு போராளி,
தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். தற்போது அந்த அமைப்பின் மாநில தலைவர். அறிவொளி இயக்கத்தில் நீண்ட காலம் பங்களிப்பை செலுத்தியவர். தமிழ்ச்செல்வனின் பலம் என்று அவருடைய மொழிநடையையும் கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் பாங்கையும் குறிப்பிடலாம். நுட்பமும் அழகும் எளிமையும் கூட்டிய மொழியிலாவகம் கைவரப்பெற்றவர். தூய அன்பின் மகத்துவம் உதாசீனப்படுத்தப்படுகையில் எழும்பும் சோகலயங்களை இசைக்கலைஞனைப் போல இவர் தன் கதைகளில் இசைக்கும் பாங்கு அலாதியானது. பெண்களின் அக உலகத்தை நுட்பமாக அவதானித்தவராக பல கதைகளில் வெளிப்படுகிறார். மேலும் நாம் மறந்த தொலைத்த கிராம வாழ்வின் நினைவுகளை மீட்டெடுக்க செய்கின்றன தமிழ்ச்செல்வனின் கதைகள். சிறுவர்களின் வாழ்வியலை அவர்தம் மனநிலையை தமிழ்ச்செல்வன் அனாவசியமாக கதையாக்கியுள்ளார். தமிழ்ச்செல்வன் படைத்த கதாபாத்திரங்களில் உச்சம் மாறி, வெயிலோடு போய் கதையின் கதாநாயகி மாறி, தனது அன்பு உதாசீனப்படுத்தப்பட்ட போதும் அதற்கெல்லாம் சளைக்காமல் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பொழியும் மழையை போன்று மாறி விளங்குவாள். இக்கதை பூ என்ற பெயரில் திரைக்கதை வடிவம் பெற்றது. கதைகளின் ஊடாக கரிசல் வாழ்வியலை கலாபூர்வமாக சித்தரிப்பார் தமிழ்ச்செல்வன். ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்வை இவரது கதைகள் பேசுகின்றன. இவரது கதைகள் தமிழ்ச்செல்வன் சிறுகதைகள் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது முதல் சிறுகதை தாமரை இதழில் திரைச்சுவர்கள் என்ற பெயரில் வெளிவந்தது. இவரது முக்கிய சிறுகதை தொகுப்பு நூல்கள் வெயிலோடு போய், வாளின் தனிமை, மிதமான காட்டும் இசைவான கடல் அலையும். இன்னொரு செய்தி, இவரை பற்றி இன்னொரு செய்தி, சிறந்த கதாசிரியர் விருது பூப்படத்துக்காக இவர் பெற்றிருக்கின்றார். அந்த பூப்படத்துக்காக இவர் தமிழக அரசு விருதினையும், ஆனந்த விகடன் விருதினையும், மக்கள் தொலைக்காட்சி விருதினையும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க கலைஞர் சங்க விருதினையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ப. ஜெயப்பிரகாசம். இவரது சிறுகதை தொகுப்புகள் ஒரு ஜெருசலேம், காடு, கிராமத்து ராத்திரிகள், இரவுகள் உடையும், மூன்றாவது முகம், புதியன, இரவு மழை, பீருள்ள நதி, பூதவுலா, கல்லழகர், இலக்கியவாதியின் மரணம், காற்றடிக்கும் திசையில் இல்லை ஊர், தாலியில் பூச்சூடியவர்கள், அக்னி மூலை, கூட்டாஞ்சோறு. ப. ஜெயப்பிரகாசம் கதைகள் முழுமையான தொகுப்பு என்னும் நூலை சந்தியா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. 1184 பக்கங்களை கொண்டது இந்த நூல். ப. ஜெயப்பிரகாசம் முற்போக்கு எழுத்தாளர். ஏழைகளின் உலகத்தை, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வியலை அதிகம் எழுதியவர். கரிசல் காட்டு எழுத்தில் கீராவுக்கு அடுத்த இடத்தில் இப்போதும் ப. ஜெயப்பிரகாசத்திற்கென்று ஒரு தனிவிடம் உண்டு. அவரது முதல் கதை குற்றம் 1971 தாமரையில் வெளிவந்தது. பசி போக்காத தத்துவங்களின் உடன்பாட்டை சிதற வைக்கும் சிவப்பு சிந்தனையின் சீரிய எழுத்தில் தன்னை கரைத்து கொண்டவர் ப. ஜெயப்பிரகாசம். அடுத்து இடம்பெறக்கூடிய எழுத்தாளர் ப. வண்ணன். 1980களில் எழுதி வந்த சிறுகதை எழுத்தாளர் தலைமுறையைச் சேர்ந்தவர். இவருடைய முதல் சிறுகதை தீபம் சிற்றதலில் வெளிவந்தது. கன்னட மொழியிலிருந்து பல முக்கியமான ஆளுமைகளை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் ஏராளமான படைப்புகளை மொழிபெயர்த்துள்ளார். இவரது சிறுகதை தொகுப்பு நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, பாவண்ணன் கதைகள், வெளிச்சம், வெளியேற்றம், நேற்று வாழ்ந்தவர்கள், வலை, அடுக்கு மாளிகை, நெல்லித்தோப்பு, 7 லட்சம் வரிகள், ஏவாளின் இரண்டாவது முடிவு, கடலோர வீடு, வெளியேற்றப்பட்ட குதிரை, 2 மரங்கள், பொம்மைக்காரி, பச்சை கிளிகள், பாக்குத்தோட்டம், கண்காணிப்பு கோபுரம், பிரயாணம். பெற்ற விருதுகள்: சிறுகதைக்காக கதாமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருது பயணம் என்ற கதைக்கு தரப்பட்டது. பச்சை கிளிகள் சிறுகதை தொகுப்புக்கு சுஜாதா உயிர்மை அறக்கட்டளையின் விருது
2015ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இவருடைய பருவம் நாவலுக்கு, அதாவது மொழிபெயர்க்கப்பட்ட நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இலக்கிய அமைப்பு வழங்கிய புதுமைப்பித்தன் விருதும் இவருக்கு கிடைத்தது. எழுத்து வேறு வாழ்க்கை வேறு என்றில்லாமல் இரண்டையும் ஒன்றாக பாவிக்கிற படைப்பிடிக்கவாதிகள் அபூர்வம். பாவண்ணன் அத்தகைய குறிஞ்சிப்புக்களில் ஒருவர். எந்த குழுவினரையும் சாராமல் படைப்புண்டு தானுண்டு என்று எழுதி வருபவர். சிக்கனமான வார்த்தைகளை கையாண்டு யதார்த்த ஒழுகையிலிருந்து அதிகம் விலகாமல் கதை சொல்லும் பாணி இவருடையது. இவர் ஒரு எழுத்து போராளி. பாலித்தீன் பைகள் கூடாது, மணற்கொலையை தடுக்க வேண்டும், குடிப்பழக்கத்திலிருந்து அடித்தட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், திருநங்கைகளை சிறுமிப்படுத்தும் மனிதர்களை கண்டிக்க வேண்டும், முதியவர்களை அரவணைக்க வேண்டும் என்பதான உயரிய குறிக்கோள்களை இவரது படைப்புகளில் காணலாம். இறுதியாக இடம்பெறுபவர் கோனங்கி. இவரது இயற்பெயர் இளங்கோ. சுதந்திர போராட்ட வீரரான மதுரகவி பாஸ்கரதாசின் பேரன். அப்பா சண்முகம், அண்ணன் சா தமிழ்ச்செல்வன். இருவரும் எழுத்தாளர்கள். தம்பி முருகபூபதி நாடக கலைஞர். 1980களின் தொடக்கத்தில் இருந்து எழுதி வருகிறார். கவிஞர் பிரம்மராஜன் நடத்திய மீச்சி இதழில் எழுதத் தொடங்கினார். தமக்கென்று தனித்த நடையை உருவாக்கி கொண்டவர். கல்குதிரை என்ற சிற்றிதழின் ஆசிரியர். இவரது சிறுகதை தொகுப்புகள் மதுரைமார்கள், கொல்லனின் 6 பெண் மக்கள், பொம்மைகள் உடைபடும் நகரம், பட்டாம்பூச்சிகள் உறங்கும் 3ஆம் ஜாமம், உப்பு கத்தியில் மறையும் சிறுகதை. இவரது எழுத்தில் ஊமையும் உருவகங்களும் இதுவரை சொல்லப்படாத விதத்தில் மாறுபட்ட பொன்மையில் விளங்கும். இவரது மதுரைமார்கள் கதை பரவலான கவனிப்பை பெற்றது. இவரது கதைகளில் படிமங்களும் தொன்மங்களும் மறுவரை செய்யப்பட்டுள்ளன. இவரது நண்பரும் எழுத்தாளருமான எஸ். ராமகிருஷ்ணன் கோப்பம்மாள், கருப்புரையில் கழுதை வியாபாரிகள், மாயாண்டி கொத்தனின் ரசமட்டம் போன்றவை மிகச்சிறந்த சிறுகதைகள் என்று மதிப்பீடு செய்துள்ளார். தமிழ் இலக்கிய உலகின் தனித்துவமிக்க தவிர்க்க முடியாத எழுத்தாளர் கோனங்கி. தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்கள், இலக்கியத்திறனாய்வாளர்களின் ஆய்வு குறிப்புகள் கொண்டு கொடுக்கப்பட்ட 21 சிறுகதை எழுத்தாளர்களின் படைப்பாளுமையை ரத்தின சுருக்கமாக கூறினேன். இந்த குறிப்புகள் போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. இவர்களை பற்றிய நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் நிறைய வாசிக்க வேண்டும். எந்த மாதிரி நூல்கள் வாசிப்பது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இலக்கிய வரலாறுகள் பற்றி நிறையா நூல்கள், இலக்கிய வரலாற்று நூல்கள் நிறையா வந்திருக்கு. நம்ம அதையெல்லாம் வாங்கி வாசிக்க வேண்டும் தான். அதே சமயம் இப்போ புதிய கோணத்தில் இலக்கிய வரலாறுகள் வந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் நம்முடைய கவிஞர் சிற்பியா கூட புதிய தமிழ் இலக்கிய வரலாறுங்கிற நூலை வெளியிட்டிருக்கார். ஒரு 3 பாகம் கொண்ட நூல்கள். இதெல்லாம் நீங்கள் வாங்கி வாசிங்க. ஏன்னா இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிப்பாளியை பற்றியும் மிக நுட்பமான மதிப்பீட்டோடு தான் அந்த எழுத்தாளர்களை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கும். அதனால் இந்த மாதிரி நூல்கள் வாங்கி வாசிக்கின்ற பொழுது உங்களுடைய அறிவு ரொம்ப விசாலப்படும். அப்புறம் இந்த மாதிரி ஜெயமோகன் போன்ற திறனாய்வாளர்கள் எழுதிய நூல்களையும் வாங்கி வாசிங்க. இப்போ ஜெயமோகன் நவீன தமிழ் இலக்கிய அறிமுகங்கிற ஒரு பெயரில் இந்த மாதிரி ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. இந்த நூல்களையும் பார்த்தீங்கன்னா சிறுகதை எழுத்தாளர்கள் பற்றியெல்லாம் ரொம்ப நுட்பமாக அவர் விமர்சன பார்வையில் எழுதியிருப்பார். இப்போ இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு படைப்பாளி பற்றிய ஒரு படைப்பாற்றலையும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ளவும் முடியும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நூல்களெல்லாம் வாங்கி வாசிங்க. ஏன்னா நம்ம தேர்வுக்கு மட்டும் நம்ம படித்து எழுதுவது மட்டும் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு திறனாய்வு சிந்தனையும் ரொம்ப நுட்பமாக இருக்க வேணும்.
அப்புறம் அதோடு வந்து நீங்கள் இந்த மாதிரி திணைவு பார்வையில் முழுகும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படைப்பாற்றலும் கூட வரும். நீங்களுமே வந்து ஒரு சிறுகதை எழுத்தாளராக உருவாகலாம். ஆகவே நீங்கள் நிறைய வாசிங்க, தேர்வில் வெற்றி பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வாங்க, ஒரு பேராசிரியராக உயர்ந்து வாங்க அப்படின்னு என்னுடைய ஆசையை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நாளை வந்து நாடகம் குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச உள்ளேன். இன்று இந்த சிறுகதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு தந்த நாகாமா கல்லூரியின் நிர்வாகத்துக்கும் கல்லூரி முதல்வரும் என் உடன்பிறவா சகோதரருமான முதல்வர் முனைவர் பழனிசாமி சார் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவருக்கும் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் அருள்ஜோதி அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.